குட் மார்னிங் மேம். நான் இன்னைக்கு உள்ள வரும்போதே நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஹெல்தியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நான் காலையில அவசர அவசரமா உள்ள வந்துட்டு இருந்தேன். உள்ள வந்தோடனே எனக்கு அது சொன்னது வந்து நான் ஆக்சுவலி என் மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருந்தது. நீங்க அதை சொன்னோனையுமே என் மைண்ட் உண்மையாலுமே மாறிடுச்சு. ஏன்னா நான் இது நல்லது பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிரியா வினோத் சொல்லி வந்தாங்க. அந்த மேடம் ஃபேமிலில இருந்து வந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆக்சி பிளஸ் எப்படி இருக்கு மேம்? எனக்கு நான் இப்போ ரொம்ப ஃபீலிங் பெட்டர் மேம். வெரி குட். ரொம்ப டல்லா இருந்தேன். எனக்கு என் கோ சிஸ்டர் தான் பிரியா. ஸோ அவங்க சொல்லி தான் நான் இங்க வந்தேன். ஸோ அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணதா சொன்னாங்க. சரி எப்படி இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிபி சாரை தான் மீட் பண்ணேன். ஸோ பேக் பெயின்ல இருந்து எனக்கு ரிலீஃப் கிடைச்சது. ஏன்னா எனக்கு கீழே உட்கார முடியாது. உட்கார்ந்தேன்னா எனக்கு 1 வீக் போல எனக்கு பேக் பெயின். 1 வீக் பேக் பெயின். ஓகே. அதுல அவசப்பட்டுட்டு இருந்தேன். சார் கிட்ட வந்துட்டு இப்போ பெட்டர் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பெயின் கம்மியாச்சுன்னா 100% ஒரு 80% கம்மியாச்சுன்னா எவ்வளவு மாதிரி பர்சன்டேஜ் நீங்க சொல்லுவீங்க? 80% கம்மியாச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட். அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா குட் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மேம மீட் பண்ண சொல்லி சார் சொல்லியிருந்தாரு. ஸோ மேம மீட் நீங்க என்ன வந்து 2 months பிஃபோர் மீட் பண்ணீங்க? 2 months பிஃபோர் மீட் பண்ணேன். ஸோ இனிமா எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கட்லயே நம்ம ஒர்க் பண்ணோம். எனக்கு ஸ்டொமக் பெயின் பிரச்சனை இருந்தது, அல்சர் ப்ராப்ளம் இருந்தது. மேம் வந்து இனிமா எடுக்க சொல்லியிருந்தீங்க. அதை எடுத்ததும் நான் நல்லா ஃபீல் பண்ணேன். எனக்கு 2 சிட்டிங் சொல்லியிருக்காங்க. ஒரு சிட்டிங் தான் பண்ணேன். அதுலயே நான் பெட்டரா. ஆமா, இதுக்கப்புறம் அவங்க வரவே இல்ல. ஒரு செஷன் ஆஃப் கட் கிளென்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்ல சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணி உள்ள வந்தாலுமே நீங்க சொன்னது என்னன்னா, என் வயிறு ரொம்ப அமைதியா இருக்கு. ஆமா, அதுவே முக்கியம். ஏன்னா இது ஹெல்தியா இருந்தாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட். ஏதாவது ஒரு பெயின் வந்தாலே டென்ஷன் அதிகமாயிடுது. இது வேற பிரச்சனையா இருக்கு, எப்ப சரியாகும் அப்படிதான் இருக்கு. எனக்கு நான் கேஸ்ட்ராலஜிஸ்ட் தனியா கூட போய் பார்த்தேன். எனக்கு செட் ஆகல. ஓகேடா. சோ உங்ககிட்ட வந்து தான் எனக்கு செட் ஆச்சு. கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்த்து செட் ஆகவே என்கிட்ட வந்து ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். நீங்க பிரியா வினோத்க்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாசம் அவங்க நேம் மட்டுமே மென்ஷன் பண்ணி எனக்கு மினிமம் 15 to 20 கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட் தான் அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. இன்னைக்கு மார்னிங் வந்தோடனே வந்து எனக்கு ஒரு கிராட்டிடியூட் மெசேஜ் நீங்க கொடுத்துட்டீங்க. ஏன்னா அஸ் அ டாக்டர்ஸ் நாங்க வந்து வீட்டில் அடிக்கடி நான் சொல்லுவேன் தான், நாங்க பண்றது சரியான ட்ரீட்மெண்ட், நாங்கள் ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம், அது எல்லாத்தையும் மீறி நீங்கள் வந்து அந்த தேங்க் நோட்ஸ் எங்களுக்கு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எத்தனை பேர் அதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. அந்த அப்டேட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும், ஆக்சி ப்ளஸ் இன் 1 word அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ காட தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு சரி பண்றதுக்கு. ஸோ அவங்க நேராக வர முடியாது. உங்க மூலமா எங்களுக்கு சரி நாங்க ப்ரே பண்றோம், எங்களுக்கு சரியாகணும் சீக்கிரம். ஸோ யார் மூலயமாவது வந்து எங்களுக்கு தெரியுது, ஸோ இங்க போங்க சரியாயிடும், அதே மாதிரி வந்தோம் எங்களுக்கு சரியாயிடும். இது வந்து எனக்கு ரொம்பவே மிராக்குலஸா இருக்கு. நான் படிக்கும்போது இந்த வேர்டு தான் நான் எடுத்து வச்சு எம்பிபிஎஸ்ஸே நான் ஸ்டார்ட் பண்ணி படிச்சேன் மேடம். அதாவது காட் கேனாட் பி எவ்ரிவேர், ஸோ ஹி மேட் டாக்டர்ஸ் அண்ட் மதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அஸ் டாக்டராக இருந்து அந்த ஒர்க்கை நான் பண்ணும்போது கடவுள்கிட்ட நான் தான் கேட்பேன், நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பொறுப்பு அது. ஸோ அதை வந்து மேடமே சொல்லிட்டாங்க. இட்ஸ் லைக் மை டேஸ். அதை 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன ஒரு உறுதிமொழி எடுத்து நான் படிச்சேனோ அதை இன்னைக்கு அவங்க சொல்றது அதுதான் எனக்கு ஒரு லைஃப் சர்க்கிள்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது உண்மையாலுமே. நான் அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் அதை நான் எடுத்து படிச்சதே. நீங்க சொன்னீங்களா அந்த எக்ஸாக்ட்லி வேர்டு, அந்த பவரும் அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம் எனக்கு கொடுங்க கடவுளே அப்படின்னு தான் நான் கேட்பேன் எப்பயுமே. அண்ட் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். அதான் அந்த டைலாக் குறிப்பாக நீங்கள் சொன்னது இட்ஸ் மேட் மீ வெரி எமோஷனல். அண்ட் சூப்பர். நீங்கள் இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் 80% சரியாட்டிங்கன்னா 20% நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் நிறைய பேருக்கு ஆக்சி பிளஸ் பற்றி சொல்லுங்க. ஸோ உங்களோட ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வந்து பாடி அழகாக மெயின்டைன் ஆகுது, சொல்கிறபடி கேட்குது. நம்மளுக்கு அந்த டென்ஷன் இல்லை, பாடி நல்லா உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னும் போது நமக்கு அந்த டென்ஷன் இல்லை. பசங்க கிட்ட கோவப்பட வேண்டியது இல்லை. வந்துட்டார் அவங்க பையன். மெயின் கோவம் தான் மெயின். ஆமா, 90% ஆங்ஸைட்டி, மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அவங்களோட கட் ப்ராப்ளம்ல இருந்து தான் வருது. ஸோ கட் நம்ம ஹெல்தியா வச்சிருந்தா அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்காது, ஃபுட் கிரேவிங் இருக்காது. ஈவன் மேடம் என்ன உள்ள வந்தாலுமே நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் வேற என்ன சொல்லி எனக்கு ரொம்ப டபுள் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா பாத்தீங்கன்னா என்னோட கட் வந்து நான் ஹெல்தியா வச்சிருப்பேன் எப்பயுமே. சப்போர்ட்டிங் த கட் அஸ் அ போஸ்ட்மார்ட்டம் மதர் இஸ் a very very important thing. Thank you so much for trusting Oxy Plus. Thank you ma'am. Thank you. இன்னைக்கு 2 விஷயம் சொல்லிட்டாங்க மேம். என்ன ஹெல்தியா இருக்காது, வெயிட் லாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, எனக்கு வந்து அவங்க ஹெல்தியா ஃபீல் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து அஸ் அ பூஸ்ட் ஆயிடுச்சு டாக்டர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.